இதோட பேர் தெரியும் நமக்கு. ஆதாம், சேத், ஏனோஷ், கேனான், மகாலாலேல், யாரேது, ஏனோக்கு, மெத்துசலா, லாமேக்கு, நோவா. இந்த 10 பேருக்கு அதனுடைய அர்த்தம் என்ன, எபிரேய மொழியில அவருடைய அர்த்தம் என்ன நமக்கு தெரியணும். அதுல என்ன ஆழம் இருக்கு, அதுல என்ன சீக்ரெட்ஸ் இருக்கு, ஆவிக்குரிய சத்தியம் என்ன இருக்கு, அதுல என்ன சுவிசேஷம் முதல்ல இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியணும். ஸோ எழுதுறவங்க எழுதிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லை ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஆதாம் என்றால் மனுஷன், ஆதாம் என்றால் மனுஷன். சேத், ஆதாம் என்றால் மனுஷன். சேத் என்றால் பதிலாக, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சேத் என்றால் பதிலாக, சப்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. சேத் என்றால் பதிலாக. அடுத்து 3வது பேர் ஏனோஷ். அவருடைய அர்த்தம் என்ன எபிரேய மொழியில, சாகிறதற்காக, டெத் ஆர் மார்டல். ஏனோஷ் என்றால் சாகிறதற்காக, டெத் ஆர் மார்டல், சாகிறதற்காக. 4வது கேனான். கேனான் நியமிக்கப்பட்ட ஒருவர், நியமிக்கப்பட்ட ஒருவர். இப்ப பேரை விட்டுருங்க, அர்த்தம் மட்டும் சொல்றீங்களா? 4 பேருக்குல ஆதாம், சேத், ஏனோஷ், கேனான். இப்போ 4 பேர் விட்டுருங்க, அர்த்தத்தை மட்டும் சொல்லுங்க. மனுஷனுக்கு பேரை விட்டுருங்க. ஆதாம் என்றால் மனுஷன், சேத் என்றால் பதிலாக, ஏனோஷ் என்றால் சாகிறதற்காக, கேனான் என்றால் நியமிக்கப்பட்ட ஒருவர். இந்த 4 பேரை விட்டுருங்க, அந்த அர்த்தத்தை மட்டும் சொல்றீங்களா? மனுஷனுக்கு பதிலாக சாகிறதுக்கு நியமிக்கப்பட்ட ஒருவர் யாராவது? மனுஷனுக்கு பதிலாக சாகிறதுக்காக நியமிக்கப்பட்டவர் யாராவது? இயேசு கிறிஸ்து. 4 பேர் சுவிசேஷம் இருக்கு. 4 பேர் தான் சுவிசேஷம். 2000 வருஷம் சுவிசேஷம் தான் நம்ம எல்லாம் போதிக்கிறோம். ஆனா எத்தனை பேர் வச்சிருக்காரு? 4 பேர். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்துல 4 பேர் வச்சிருக்காரு. அடுத்த 2 பேர் மகாலாலேல் அப்படின்னா தேவனுடைய மகிமை. மகாலாலேல்னா தேவனுடைய மகிமை. யாரேத் அப்படின்னா மேலிருந்து கீழ் இறங்கின ஒருவர், மேலிருந்து கீழ் இறங்கின ஒருவர். மகாலாலேல் அப்படின்னா தேவனுடைய மகிமை. யாரேத் என்றால் மேலிருந்து கீழ் இறங்கி வந்த ஒருவர். பேரை விட்டுருங்க, அர்த்தத்தை மட்டும் சொல்லுங்க. இப்ப தேவனுடைய மகிமையோட மேலிருந்து கீழ் இறங்கி வந்த ஒருவர் யார்? அவரு இயேசு கிறிஸ்து. அடுத்து 4 பேரு. இதுல இன்னொரு அர்த்தம் இருக்கு. யோனாக்கு 2 மீனிங் வரும். யோனாக்கு ஒண்ணு அர்ப்பணிக்கப்பட்ட ஒருவர், இன்னொன்னு போதிக்கிறவர். சோ இப்போ இந்த 2 பேரும் சேர்த்து யோனாக்கு ஆட் பண்ணீங்கன்னா போதிக்கிறவர் எடுத்துக்குவோம். சோ தேவனுடைய மகிமையோட மேலிருந்து கீழ் இறங்கி வந்த ஒருவர் போதிச்சார். யார் அவரு? ஏசப்பா. அடுத்து இப்ப 4 பேர் வச்சுக்கணும். யோனாக்கு, மெத்துசலா, லாமேக்கு, நோவா. சோ யோனாக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒருவர். இன்னொரு மீனிங் இருக்கு. யோனாக்கு என்றால் அர்ப்பணிக்கப்பட்ட ஒருவர். மெத்துசலா அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அவர் மரணம் கொண்டு வரும். அடுத்து லாமேக் என்றால் வல்லமையான, பவர்ஃபுல். நோவா என்றால் ஏற்கனவே வசந்தத்துல இருக்கு, இலைப்பாறுதல். நோவா என்றால் இலைப்பாறுதல். இந்த 4 பேரை விட்டு அர்த்தம் மட்டும் சொல்லுங்க. அர்ப்பணிக்கப்பட்ட, அவர் மரணம் கொண்டு வரும் வல்லமையான இலைப்பாறுதல். யாருடைய மரணம் வல்லமையான இலைப்பாறுதலை கொடுத்தது? இயேசு கிறிஸ்துடைய மரணம் வல்லமையான இலைப்பாறுதலை கொடுத்தது. அவர் மரணம் கொண்டு வரும் வல்லமையான இலைப்பாறுதல். இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் தான் வல்லமையான இலைப்பாறுதலை கொடுத்தது.
இந்த 10 பேர்ல பார்த்தீங்கன்னா ஏசப்போட பேர் இருக்கு. இருக்கா? எவ்வளவு ஆழம்! வேதம் எவ்வளவு ஆழமா இருக்கு. இது இல்ல, இன்னும் ஆழமா இருக்கு. இயேசுவை ஏற்றுக்கொண்ட யூத நபிமார் ரொம்ப ஆழமா பார்ப்பாங்க. அதுக்கு நம்ம நினைச்சுதான் பார்க்க முடியாது. அவ்வளவு ஆழமா அவங்க ட்ரில் டவுன் பண்ணுவாங்க. அத்தனை லேயர்ஸ் பார்ப்பாங்க. சில பேர் பழைய ஏற்பாடு வேணாம், புதிய ஏற்பாடு மட்டும் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய ஏற்பாடு வேணாம், புதிய ஏற்பாடு போதும் அப்படின்னு சொல்லுவாங்க.